எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையல்லேருந்து தனா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் வந்து 50 ml வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். மீடியம் சைஸில் வெங்காயம் வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்காங்க. 2 பச்சை மிளகாய். வெங்காயத்தெல்லாம் இதில் போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டிருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டைமில் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா கலர் வருங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளிங்க. நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கேன். அது குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசினுங்க. நல்லா குழஞ்சாதான் நம்மளுக்கு பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி வெட்டினீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும். இன்னொன்று ஒரு வாய்க்கும் மஷ்ரூம் நம்மளுக்கு கிடைக்குங்க. மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டோங்க. நான் அரிசி போட்டுட்டேங்க. பிரியாணி அரிசி வந்து நான் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு தண்ணி வடித்து போட்டிருக்கேங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ 400 கிராம் அரிசிக்கு 1/2 லிட்டர் தண்ணிங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய், நெய் ரொம்ப போடாதீங்க, நெய் ஸ்மெல் வந்துடும். லைட்டாக போட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 கொதி வரட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசில் வரட்டோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பொறுமையாக கலருங்க. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வருது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க மஷ்ரூம் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.